தயிரை காட்டிலும் இது வந்து பயங்கர பெனிஃபிஷியல். என்னன்னா தயிர்ல வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு இருக்கும், பட் கெஃபிர் கிரெயின்ஸ்ல இருக்கிற அந்த பாக்டீரியா ஈஸ்ட் வந்து தயிரை விட ஒரு 10 மடங்கு இன்னும் கொஞ்சம் எஃபிகசி உள்ளது. தயிரும் நல்லதுதான், அதாவது பாலை கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு தயிர் நல்லது, தயிரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 150 மடங்கு இது நல்லது. கெஃபிர்ங்கிறது ஆன்லைன்ல தான் இப்போ வாங்க முடியும் இல்ல? ஓகே, கெஃபிர் வந்து ஆன்லைன்ல வாங்கலாம், ஆன்லைன்ல கிடைக்குது, அமேசான் மாதிரி நிறைய சைட்ஸ்ல கிடைக்குது. எனக்கு வந்து அதோடைய நம்பகத்தன்மை எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது ரொம்ப. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணிட்டு, அப்போ ஒரு பேஷண்ட் வந்து யூஎஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சோண்டு அவங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இவங்க 10 வருஷத்துல மோர் தென் 200 ஃபேமிலிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் அது வந்து வடிகட்டமும் மேல தேங்குதுல, அது வந்து குவான்டிட்டி கூடி 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 வளர்ந்துட்டே போகும். இதை பாருங்களேன், இது இப்ப நல்லா ஜூம் பண்ணி காமிக்கும் போது இது தெரியும். இது வந்து கெஃபிர் கிரெயின்ஸ். இது தயிர் மாதிரி தான் இருக்கு பாக்க. கெஃபிர் பாருங்க, இது வந்து வடிகட்டின கெஃபிர். இது நம்ம குடிக்கிறது இப்படிதான் இருக்கும். நம்ம பாலை வந்து இதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இப்ப இந்த பால்ல ஆட் பண்ணிட்டு இது 8 ஹவர்ஸ் வெட்டுட்டோம்னா புளிச்சு போன அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணோம், அடுத்த நாள் காலை கிடைக்கும் 1.25 ஸ்பூன் கிடைக்கும். நம்ம வந்து ஸ்பூன் வச்சு கிளறாம இதுல ஊத்தி வடிகட்டணும். நான் உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த கெஃபிர் வந்து எப்பவுமே கண்ணாடி பாட்டில் தான் இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இந்த கண்ணாடி பாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வெள்ளை துணி போட்டு, ஏன்னா இதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்ல, இதை போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடணும். 8 மணி நேரம் வெளியே வச்சிடணும். இது வந்து எப்படின்னா பாலை நல்லா காய்ச்சிடணும். ஆறுன பால்ல இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் ஆட் பண்ணணும். இப்ப நான் இப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஆறுன பால் இருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கெஃபிர் கிரெயின்ஸ் எடுத்து அதுல போட்டுறணும். பால்கோவா மாதிரி இருக்குல்ல, மோந்து பாருங்க ஸ்மெல் அப்படியே தயிரோட தயிர் மசம் தான் இருக்கு. எக்ஸாக்ட். ஆனா தயிர் வந்து நம்ம இந்த மாதிரி உர ஊத்துனதுக்கு அப்புறம் இப்படி வடிகட்டணும்னா இந்த மாதிரி கிரெயின்ஸ் மேல நிக்குமானா நிக்காதுல, உள்ள போயிடும். இந்த ஒரு ஸ்பூன் நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வச்சுட்டே இருந்தா கூட இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கீழே ஊத்தணும். அதே நம்ம பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பத்தி சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் குடிங்க, காலை வெறும் வயிற்றுல குடிங்க. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, காலை வெறும் வயிற்றுல கெஃபிர் கிரெயின்ஸ் குடிச்சவங்களுக்கு சுகர் லெவல் அவ்வளவு சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா கட் பாக்டீரியா இதாகிறதுனால, கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால டயபெட்டிஸ் சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. நார்மலா ஒரு பால் குடிக்கிறவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கறது, ஃபாஸ்டிங் சுகர், கெஃபிர் குடிக்கிறவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மேஜிக்கலா டிஃபரன்ஸ் தெரியும். சர்க்கரை நோய் வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே இருக்கு. நான் அதனால என்ன பண்ணுவேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருவேன். எல்லா வீட்லயும் இருக்குமா, என்னைக்காவது சூடு பால் அவசரப்பட்டு நம்ம மேடு ஊத்தி நம்ம பால் நம்ம கெஃபிர் செத்து போச்சுன்னா கூட கொஞ்சம் உர தயிர் குடுறீன்னு கேட்கிற மாதிரி தான் இது. ஓகே, அவங்க 15 இயர்ஸ் மோர் தென் 150-200 ஃபேமிலிஸ்க்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் கொடுத்த அமிர்தம், நீண்ட நாள் ஆயுட்காலத்துக்கு அல்லாஹ் வந்து நம்ம மனித குலத்தை காக்கிறதுக்காண்டி அனுப்பிச்ச ஒரு உணவு பொருள்ன்றாங்க கெஃபிர். உலகம் முழுக்க சர்க்கரை நோய் வராமல் தடுக்க, வந்தவர்கள் அளவு குறைக்க, இது நோக்கி ஒரு வேட்டையாடுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுல இது பெரிய ரோல் பிளே பண்ணுது. பால் இருக்குல்ல, நம்ம பாலை உர ஊத்தி தயிர் ஆக்குவோம். உர ஊத்த தயிர் ஊத்தாம இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் ஊத்திட்டோம்னா அது கெஃபிர் ஆயிரும். கெஃபிர் கிரெயின்ஸ்ன்றது வந்து தனியா வாங்கணுமா? நம்ம அமேசான்ல எல்லாம் இருக்கு. எனக்கு வந்து எப்படின்னா முத ஒரு பேஷண்ட் வந்து பெங்களூர்ல, அவங்களுக்கு யூஎஸ்ல இருந்து ஒருத்தவங்க கொடுத்து அவங்க குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு, ஆட்டிசம் சைல்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா கட்டு தான் ப்ராப்ளம். இதுல பாக்டீரியாவும் ஈஸ்டும் கலக்கிறோம். ஆறுன பால்ல தான் கலக்கணும், ஏன்னா அது உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம். சூடு பால்ல கலந்தா செத்து போயிடும்.